நிதி நெருக்கடியை சமாளிப்பதற்கான ஒரு குறிப்பு. நீங்க உங்களுக்கு வரக்கூடிய சம்பளத்த 4 விதமா பிரியுங்க. 1 கடவுளுக்காக எடுத்து வைக்கணும். 2வது உங்களுடைய யூசுவல் என்னென்ன செலவு இருக்கோ அது. 3வது சேவிங்ஸ். 4வது எமர்ஜென்சி காசு, எமர்ஜென்சி அமௌண்ட். ஸோ இதுல 1 கடவுளுக்காக நீங்க எந்த மதமா இருந்தாலும் சரி, எந்த கடவுளை வழிபட்டாலும் சரி, நீங்க என்ன பண்ணணும், ஒரு சின்ன அமௌண்ட், எக்ஸாம்பிள் ரூ. 1000 இருக்குன்னா அந்த ரூ. 1000 ஒரு ரூ. 10 கடவுளுக்காகவோ இல்ல ஏதாவது நல்ல காரியத்துக்காகவோ ஒரு சேவைக்காகவோ அந்த அமௌண்ட் நீங்க எடுத்து வச்சு யூஸ் பண்ணுங்க. 2வது உங்களோட நார்மல் செலவுகள் என்னெல்லாம் உங்க வீட்டுக்கு தேவையோ அதெல்லாம். 3வது சேவிங்ஸ். இந்த ரூ. 1000 ஒரு ரூ. 10 இல்ல ரூ. 100 சேவிங்ஸ்ல கொண்டு போகணும். இது நீங்க உங்களுக்கு தேவைப்படும் போது ஏதாவது ஃபெஸ்டிவல் வருதோ, பண்டிகை வருதோ, ஏதாவது எப்ப தேவையோ அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதை யூஸ் பண்ணிக்கலாம். 4வது எமர்ஜென்சி சேவிங்ஸ்னு சொல்லுவாங்க. இதை தொடவே கூடாது. என்ன நடந்தாலும் தொடக்கூடாது. ரொம்ப முடியல, கடைசியா எங்கேயுமே இல்லை அப்படின்னா மட்டும்தான் இந்த காசை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இது நீங்க நார்மலா இந்த 4 அக்கௌண்ட் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க பணத்தை நீங்க என்ன பண்ணலாம், நல்லா ஆர்கனைஸ் பண்ணலாம். அப்புறம் தேவைப்படும் போது உங்களுக்கு அது கண்டிப்பா யூஸ் ஆகும். ஸோ இந்த குறிப்பை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.